இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள்ஸ், இன்டர்வல்ஸ், நெய்பர்ஹுட்ஸ். ஓகே, பார்க்கலாம். கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள். கான்ஸ்டன்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், நம்பர்ஸை தான் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம், சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், அன்ஆல்டர்டு. ஸோ அது வந்து கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். இப்போ வேரியபிள் வந்து A to Z, அதில் இருக்க வேல்யூஸு, இப்போது எக்ஸ்னால் 1, ஒய்னா 2 அந்த மாதிரி இருந்துச்சு, வேரி ஆகும், ஒவ்வொரு சம்மை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். வேரியபிளில் வந்து டிபெண்டிங் வேரியபிள், டிபெண்ட்னு ரெண்டு இருக்குது. இண்டிபெண்ட்னா ஒன்று தனியாக, அதுக்கு வந்து வேல்யூஸ் வந்து தனியாக அதுவே வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். டிபெண்ட்னா இன்னொரு வேரியபிளை சார்ந்திருந்தால் டிபெண்ட்னு சொல்லுவோம். கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் அதில் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் என்ன வரும் அப்படின்னா A is equal to half BH. ஆஃப் வந்து கான்ஸ்டன்ட், நம்பர் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். A, BH வந்து வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ BH வேல்யூஸ் வந்து இண்டிபெண்ட். ஏன் அப்படின்னா A வந்து டிபெண்ட், BH வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதிலே கொடுத்துருப்பாங்க, இல்லை நம்ம கண்டுபிடிச்சி எழுதுவோம். அந்த Bயும் ஹெச்சும் இருந்தால் தான் ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ A வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா Bயும் ஹெச்சையும் டிபெண்ட் பண்ணி இருக்கனால A வந்து டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x + y = 1. xy வேரியபிள், 1 வந்து கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். எக்ஸ் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸை பேஸ் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ ஒய் வந்து டிபெண்ட். இல்லை ஒய் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸ் வந்து டிபெண்ட், ஏன்னா ஒய்யை பேஸ் பண்ணி தான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ அது டிபெண்ட் இண்டிபெண்ட்டாக என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். ஒன்று சார்ந்து இருந்துச்சு அப்படின்னா டிபெண்ட், இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா அது இண்டிபெண்ட். இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து A is equal to Bன்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கிள் வந்து πr². LB வரும் ரெக்டாங்கிள், தப்பாக இருக்குது. வேல்யூ ஆஃப் கியூபாய்டு வந்து V is equal to LBH வரும். ஓகேங்களா? இப்போ இதில் எல்லாத்துலேயுமே BHR வந்து இண்டிபெண்ட் சொல்லியிருக்காங்க, ஏவும் வியும். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏரியாவும் வேல்யூவும் இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூஸ் இருந்தால் தான் ஏரியாவும் வேல்யூவும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏவி வந்து என்னது டிபெண்ட்டு, மற்றது எல்லாமே இண்டிபெண்ட். பிஹெச் அதெல்லாம் இண்டிபெண்ட், ஏவும் வியும் டிபெண்ட். பை வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் தான், ஏன்னா பையோட வேல்யூ 27/2 இல்லை 3.14 எடுத்துப்போம் இல்லையா, அதனால பையை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, இன்டர்வல்ஸ் அண்டு நெய்பர்ஹுட்ஸோட டெஃபினேஷன் பார்க்கலாம். எ சப்செட் ஐனா இன்டர்வல்ஸ் ஆஃப் ஆர் ரியல் நம்பர் செட் டு பி இன்டர்வல்னா எப்போ வந்து இன்டர்வல்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐ கண்டென்ஸ் அட்லீஸ்ட் 2 எலமெண்ட்ஸ். இன்டர்வல்னாலே இதிலிருந்து இது வரைக்கும். ஸோ அதனால் 2 எலமெண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட் ரெண்டும் இருக்கணும். அது ரெண்டுமே எதில் தான் இருக்கும் அப்படின்னா இன்டர்வல்குள்ளே தான் இருக்கும். ஏவை விட சி பெருசாக இருக்கணும், சியை விட பி பெருசாக இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே இன்டர்வல்ஸ்னாலே நீங்கள் நம்பர் லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஸோ சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஐ தான், இன்டர்வலில் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அவங்களே கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், லைன் செக்மெண்ட் ஆன் தி ரியல் லைன். அதை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இன்டர்வல் வந்து நல்லா ஞாபகம் இருக்கும், டெஃபினேஷனும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ இன்டர்வலில் வந்து எதெல்லாம் ஃபைனைட்டு எதெல்லாம் இன்ஃபைனைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைனட்னா இப்போ லெஸ்தன்னு சொல்லியிருந்தாங்க, லெஸ்தன்னா அந்த நம்பர் எடுத்துக்க மாட்டோம், அதுக்கு உள்ளே இருக்க நம்பர்ஸ் மட்டும். இப்போ டயக்ராமேட்டிக்காகவும் சொல்லியிருக்காங்க, செட்டில் எப்படி எழுதணும், அதோட நொட்டேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த டேப்லர் காலமில் இருக்குது. அப்போ வந்து <= அப்படின்னா இந்த ப்ராக்கெட் போடணும், லெஸ்தன்னா ஓப்பன் ப்ராக்கெட் போடணும், <= ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். இப்போ அதிலே நீங்கள் படித்து பார்த்தா ஒவ்வொன்றாவே தெரியும், இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஃபினிட்டினா இன்ஃபைனைட்டுக்கு எப்படி வரணும், ஃபைனைட்டுக்கு எப்படி வரணும், எல்லாமே இதில் கொடுத்துருக்கு. டைப்ஸ் ஆஃப் இன்டர்வல்ஸ். இன்டர்வல் வந்து எப்படி சிம்பாலிக் ஃபார்மேஷனில் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம செட்ஸ்லலாம் எழுதியிருப்போம் இல்லையா, அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ -8 less than x <= -2. அப்போ -8 எடுத்துக்க மாட்டோம், அதை விட அடுத்த நம்பர்ஸாக எடுத்துப்போம். அப்போ -7, 7லேருந்து -2 வரைக்கும்
லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொன்னனால -2 எடுத்துப்போம். லைக் தட். இது மற்ற எல்லா எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துக்கோங்க. இப்போ நெய்பர்ஹுட் எப்போ சொல்லுவோம் அப்படின்னு பாருங்கள். நெய்பர்ஹுட் ஆஃப் பாயிண்ட் ஏ ஓப்பன் இன்டர்வல் கண்டெயின் ஏ. ஓப்பன் இன்டர்வலில் தான் சொல்லுவோம். இன் பர்டிகுலர் belongs to is positive number, usually very small, neighborhood of A, open interval. ஸோ அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் நெய்பர்ஹுட் சிம்பிள். நெய்பர்ஹுட்னாலே நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நியர்பை தான். அப்போ ரியல் லைனில் வந்து பாசிட்டிவ் சைடு வரப்போ ப்ளஸ் நெய்பர்ஹுட்டும், நெகட்டிவ் சைடு வர்றப்போ மைனஸாகவும் வரும். அப்போ அந்த ஏவை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா டெலிட்டட் நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து என்ன சிம்பிளில் வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே அந்த ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேஷன்னா என்னன்னு தெரியும். ரெண்டுத்துக்கும் இருக்க இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம், அதுதான் நம்ம ரிலேட்டட்னு சொல்லுவோம், ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா ஹவ் இஸ் ஹி ரிலேட்டட் டு, உனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ரிலேஷன்னு சொல்லுவோம். இப்போ அந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி அதோட டைப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ப்ராபபிள் ஆன்சர் சார், ஹீ இஸ் மை ஃபாதர். இப்போ என்ன உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம்னா அது என்னோடய அப்பா, அது என்னோடய டீச்சர், அந்த மாதிரி சொல்லுவோம். இல்லை அவங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த மாதிரி. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ரிலேஷன்ஸ்க்கெலாம். நம்பர் எம் இஸ் ரிலேட்டட் டு ஏ நம்பர் என். எம்முக்கும் என்னுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ரிலேஷன்னா எம் டிவைட்ஸ் என். இப்போ டிவைட்ஸு, ஆடு, சப்ட்ராக்டு அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கும் இல்லையா, அதை தான் ரிலேஷன். அதை ரிலேட்டட் டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக டிவைட்ஸுங்கிறத யூஸ் பண்ணுவோம். இப்போ ரியல் நம்பர் எக்ஸ் ரிலேட்டட் டு ரியல் நம்பர் ஒய், இது ரெண்டுத்துக்கும் ஒரு எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. அது என்னென்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ ரிலேட்டட் டூங்கிறது மேத்தமெட்டிக்கல் டேர்மாக சேஞ்ச் பண்ணி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த மாதிரி சொல்வோம். அதில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் படித்து பார்த்துக்கோங்க, சம்ஸ்க்கு வரும். இப்போ டெஃபினேஷன், அடுத்த டெஃபினேஷன் பாருங்கள். லெட் ஏ அண்ட் பி ஆர் டூ நான் எம்டி செட்ஸு. ரிலேஷன் ஆறு, ரிலேஷனுங்கிறத ஆறுன்னு தான் டினோட் பண்ணுவோம். ரியல் நம்பர்ஸ்க்கும் ரிலேஷன்ஸும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஃப்ரம் ஏ டு பி ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா டிஃபைன்ட் சப்செட்டுன்னு சொல்லுவோம். அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ அண்ட் பி சிம்பாலிக்காக எப்படி சொல்லணும் அப்படின்னா ரிலேஷன் கண்டெய்ன்ஸ் ஏ கிராஸ் பி. ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுங்கிறதுனால ஏ கிராஸ் பிங்கிறது எழுதியிருக்கும். ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரிலேஷன் ஃப்ரம் பி டு ஏ. ஏலேருந்து பிக்கும் பியிலேருந்து ஏக்கும் இருக்க ரிலேஷன் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏலேருந்து பிக்கு போகுது அப்படின்னா இப்போ டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் அது எல்லாமே தெரியும் இல்லையா. ஏ பிலாங்ஸ் டு ஏன்னு போகிறப்போ ஃபஸ்ட்டு செட்டு வந்து டொமைனும் செகண்ட் செட்டு வந்து கோடொமைனும் சொல்லுவோம். கோடொமைனில் மேப் ஆகிருக்கிறது ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஆர்டர் பேரும் உங்களுக்கு தெரியும், எக்ஸ் கோஆர்டினேட்டு ஒய் கோஆர்டினேட்டு. ஃபஸ்ட்டு வர்றது எக்ஸ் கோஆர்டினேட்டில் எழுதுவோம், செகண்ட் வர்றது ஒய் கோஆர்டினேட்டில் இருக்கிறது எழுதுவோம். டெஃபினிஷன்ஸ் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன், எம்டி ரிலேஷன், யூனிவர்சல் ரிலேஷன். இது உங்களுக்கு புது டேர்மு, இது பார்க்கலாம். ஃபார் எனி ஏங்கிற ஒரு செட்டு இருக்குது, அதிலோட சப்செட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஏ கிராஸ் ஏ வரும், பை வரும் இல்லையா. ஆர் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏவும் இருக்குது. ஓகேவா. திஸ் டூ ரிலேஷன்ஸ் ஆர் கால்டு. இந்த ஏ கிராஸ் ஏவும் எம்டி செட்டும் வர்றது வந்து எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சா எம்டி ரிலேஷன், லேட்டராக இருந்துச்சு அப்படின்னா யூனிவர்சல் ரிலேஷன். ஃபார்மர் ரிலேஷன் இஸ் எம்டி ரிலேஷன், லேட்டர் இஸ் யூனிவர்சல் ரிலேஷன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து டெஃபினேஷன்ஸ் இருக்குது, படிச்சுக்கலாம். ரிஃப்ளெக்டிவ், இது 3 தான் டைப்ஸு. சம்மு இதை பேஸ் பண்ணி தான் போடுவோம். ஸோ டெஃபினேஷன்ஸ் எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ். இப்போ ஒரு செட்டு எஸ்ஸுங்கிற ஒரு நான் எம்டி செட்டு இருக்குது, அதோட ரிலேஷன் வந்து எப்படிலாம் இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ரிஃப்ளெக்சிவ்னு எப்போ சொல்வோம் அப்படின்னா ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு எஸ். ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ
இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ரிஃப்ளெக்சிவ்க்கு ஞாபகம் வச்சுக்கணும். அது அதோடையே ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சிமெட்ரிக். A is reflected to B implies B is related to A. A is related to B implies B is related to A. இது சிமெட்ரிக். அடுத்தது டிரான்சிட்டிவ். A is related to B, B is related to C implies that A is related to C. இதில் 3 டேர்ம். ரிஃப்ளெக்சிவ்னா ஒரு டேர்ம், A is related to Aவே தான். சிமெட்ரிக்னா 2 டேர்ம், A is related to B implies B is related to A. டிரான்சிட்டிவ்னா A is related to B, B is related to C implies A is related to C. இந்த 3 ரிலேஷனோட டைப்ஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேசிக் ரிலேஷன்னு சொல்லுவோம். அதாவது பேசிக் டைப்ஸு இது மட்டும், இதுதான் கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெஃபினிஷனோட the definition of 3 basic relation. இப்போ அது வந்து டெஃபினிஷன் ஸ்டேட்மெண்ட்டாக படித்தோம். அது மேத்தமெட்டிக்கல் டேர்மில் எப்படி எழுதுறது? இப்போ ஏங்கிற ஒரு நான் எம்டி செட்டு இருக்குது, அதில் ரிலேஷன் சொல்கிறோம். ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா A, பிலாங்ஸ் டு ஆர் ரிலேஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபார் ஆல் A பிலாங்ஸ் டு எஸ்ங்கிற ஒரு நான் எம்டி செட்டில் இருக்குது. சிமெட்ரிக் AB பிலாங்ஸ் டு ரிலேஷன் அண்ட் BA பிலாங்ஸ் டு ரிலேஷன் இம்ப்ளைஸ். இதில் 2. அடுத்தது டிரான்சிட்டிவில் 3. AB BC பிலாங்ஸ் டு ரிலேஷன் இம்ப்ளைஸ் AC பிலாங்ஸ் டு ரிலேஷன். அடுத்த டெஃபினேஷன் SBN எனி செட்டு ரிலேஷன் ஆர் a set to be ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா அந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவாகவும் சிமெட்ரிக்காகவும் டிரான்சிட்டிவாகவும் இருந்துச்சு, 3மே சாட்டிஸ்ஃபைட் பண்ணுச்சு அப்படின்னா அது ஈக்குவலன்ஸ்னு சொல்லுவோம். ஒரு செட்டு 3 ரிலேஷனோட டைப்ஸும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுச்சு அப்படின்னா, ரிஃப்ளெக்சிவும் சிமெட்ரிக்கும் டிரான்சிட்டிவும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுச்சு அப்படின்னா அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த டெஃபினிஷன் R is relation from A to B, then R is relation R-1 defined by B to Aன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதிலிருந்து ஒன்று மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அது இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்போவுமே -1 பண்ணோம் அப்படின்னா இன்வெர்ஸ் தானே. ஸோ அது இன்வெர்ஸ் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.